நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனுஅ்மினு பிஹி வனதவக்கலு அலைஹி நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வமை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் நஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அர்ஸலஹு பில் ஹக்கி பஷீரன் வ நதீரா வ தாஇயன் இலல்லாஹி பிஇذனிஹி சிராஜன் முனீரா சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان العليم أعوذ بالله السميع العليم بسم الله الرحمن الرحيم ادعوا إلى سبيل ربك بالحكمة والموعظة الحسنة صدق الله مولانا العليم. قال النبينا صلى الله عليه وسلم الدين النصيحة. صدق الله مولانا العليم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹிற்கே உரித்தாகட்டும். பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்கள் தாபீன்கள் தப தாபீன்கள் நல்லவர்கள் நாதாக்கள் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, கடைசி பத்திலே ஒற்றைப்படை இரவிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஞாபகப்படுத்துவோம், ஒற்றைப்படை இரவிலே இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு பள்ளிகளிலேயும் கியாமுல் லைல் தொழுகப்படுகிறது. இந்த நேரங்களை பயன்படுத்தி கியாமுல் லைலிலே கலந்து கொண்டு நன்மைகளை நாம் சேர்த்து கொள்வதற்கு முயற்சி செய்வோம். அல்லாஹ் கபூல் செய்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சமுதாயத்திலே மனிதருக்காக வேண்டி நிறைய நியாமத்துக்களை கொடுத்திருக்கிறான். எல்லா நியாமத்துக்களையும் அல்லாஹ் நிரந்தரமாக வைத்ததில்லை. உலகத்தில் கொடுத்திருக்கிற நியாமத்துக்கள் எல்லாம் ஒன்று அதை விட்டு நாம போயிடுவோம், நம்மளை விட்டு அது போயிடும். ஆக நியாமத்துக்கள் ஒன்று அதை விட்டு நாம போகும் அல்லது நாம விட்டு அது போகும். இருந்தாலும் நியாமத்துக்களை வாங்குவதற்கு சில தகுதிகள் இருக்கிறது, நியாமத்துக்கள் கிடைப்பதற்கும் சில தகுதிகள் இருக்கிறது. எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரெண்டு நியாமத்துக்களை மட்டும் இன்னைக்கு பேசுவோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரெண்டு நியாமத்தை கொடுத்திருக்கிறான். அந்த ரெண்டு நியாமத்து நிரந்தரமா இருக்காதுன்னு சொன்னாங்க. அம்ரானி லா யதுமானி அல் அஸ்ஸபாபத்து வல் குவத்து என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இரண்டு விஷயங்கள் அல்லாஹ் கொடுத்த நியாமத்துக்கள், ஒன்று வாலிபம், இன்னொன்று சக்தி, உடல் சக்தி. இரண்டும் அல்லாஹ் தஆலா கொடுத்தது, இரண்டுமே லா யதுமானி, நிரந்தரமா இருக்காது. கொஞ்ச நாளைக்கு பின்னாலே வயோதோயமா ஆயிடும், கிழவன் ஆயிடும். நம்ம வாலிபராக இருப்போம், சிறுவராக இருப்போம், வாலிபத்துக்கு வருவோம், வாலிபம் முடிஞ்ச உடனே கிழவனா போயிடுவோம். இவை இதே போன்றுதான். சின்ன வயசுல நிறைய சக்தியா இருப்போம், பாடிக்கட்டா இருப்போம், என்ன செய்வோம், பிளாக் பெல்ட்லாம் வாங்கியிருப்போம். கொஞ்ச நாள் ஆச்சுன்னு சொன்னா பெல்ட் எல்லாம் வந்து போயிடும். நிலவரங்கள் இப்படித்தான் போகும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வாலிபமும் சக்தியும் நிரந்தரம் இல்லை என்று சொன்னார்கள். அப்ப என்ன செய்யணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வாலிபத்தையும் சக்தி நிறைந்த அந்த நேரத்திலேயும் நீங்கள் சரியான முறையில் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸைப் இப்னு உமைர் ரலியல்லாஹ் பெருமானாருடைய வாழ்க்கையிலே அவர்கள் தங்களுடைய சஹாபாக்களை வாலிபத்தை எப்படி பயன்படுத்தினார்கள், பெருமானார் எப்படி வாலிபத்தில் இருந்தார்கள், அதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். பெருமானாருடைய வாலிபம், சஹாபாக்களுடைய வாலிபம் மிகவும் முக்கியமானதாக இருந்தது. முஸைப் இப்னு உமைர் ரலியல்லாஹ் அவர் 23 வயசு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை கொடுத்து தயாரிப்பு செய்து அவர்களை மதீனாவிற்கு அனுப்பினார்கள். பெருமானார் மதீனா போகிறதுக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி மதீனாவுக்கு அனுப்பிட்டாங்க முஸைப் இப்னு உமைர. அவங்க போனாங்க. முஸைப் இப்னு உமைர் மதீனாவில் போய் ஒவ்வொரு வீடா கதவு தட்டி இஸ்லாத்தை பற்றி சொன்னாங்க. ஒவ்வொரு வீடு, அங்க இருக்கக்கூடிய 6 தெருவுக்கள், அப்ப அங்க 6 தெருவு தான் இருந்துச்சு. அந்த 6 தெருவிலையும் ஒவ்வொரு வீட்டிலையும் போய் கதவு தட்டி, இஸ்லாம் இது அல்லாஹ்வின் மார்க்கம், இதனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நண்பர் நான் என்பதாக சொல்லி எல்லாரிடத்திலையும் வாலிபராக இருக்கக்கூடிய முஸைப் இப்னு உமைர் 23 வயசுல என்ன செஞ்சாங்க? 1.5 வயசுல மதீனா முழுக்க இஸ்லாம் ஆயிடுச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து துரத்தப்பட்டு மதீனாவிற்கு வரும் பொழுது மதீனா வாசிகள் எல்லாம் மதீனாவுடைய எல்லையில வந்து நிற்கிறாங்க. தொலால் பதுரு அலைனா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அழைக்கிறார்கள். ஒரு பக்கம் துரத்துறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கல்லால் அடித்து
துரத்தினார்கள் மக்காவில் இருந்து, அங்க வரவேற்கிறாங்க. அந்த வேலையை செஞ்சது ஒரு வாலிபர் தான். இந்த ஒரு வாலிபர், ஒற்றை வாலிபர் உசைப் இப்னு உமைர் அவர்கள் 1.5 வருடங்கள் பெருமானார் அனுப்பி வைத்த அந்த மதீனாவை மிகப்பெரிய புனித கிராமமாக மாற்றி அளித்தார்கள். ஒரு வாலிபர் நினைத்தால் எல்லாம் செய்யலாம். வாலிபம் மிக சக்தி வாய்ந்தது. சக்தி வாய்ந்த அந்த வாலிபத்தை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி அந்த உசைப் இப்னு உமைர் என்ன செஞ்சாங்க? ஒரு நாள் மதீனாவில் 2 கூட்டம், ஹஜ்ரஜ் கூட்டம், அவுஸ் என்ற கூட்டம், 2 தலைவர்கள், சாத் இப்னு முஆதா, சாத் இப்னு உபாதா, 2 பேரும் அவங்க எப்பவுமே அருவாளோட தான் இருப்பாங்க. அவங்க வீச்சு அருவாளோட தான் இருப்பாங்க. ஏன்னு சொன்னா அவங்க தோட்டம் வச்சிருக்கிறாங்க, வேற எதுவும் இல்ல. தோட்டம் வச்சிருக்கிறாங்க, பேரித்தங்கொலையை வெட்டுறதுக்காண்டி அருவாள் வச்சிருப்பாங்க. எள்ளி மரத்தை வச்சிருக்கவன் எள்ளி மரத்துக்கு மேல ஏறவன், தென்னை மரத்துல ஏறவன் கையில வச்சிருக்கிற மாதிரி அருவாள் வச்சிருப்பாங்க. இருந்தாலும் தேவைப்படும் போது பயன்படுத்துவாங்க. உசைப் இப்னு உமைர் என்ன செஞ்சாரு? போய் சொன்னாரு, சாத் இப்னு உபாதா, சாத் இப்னு முஆத் சொன்னாங்க, நான் ஒரு புதுசா ஒரு இஸ்லாத்தை கொண்டு வந்திருக்கேன். வாளை எடுத்து, அந்த அருவாளை எடுத்து முன்னாடி வச்சாங்க. இப்ப சொல்லுண்டாங்க. சொன்னாரு அவரு, நான் ஒரு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூதரா வந்திருக்கிறேன், அவருடைய நண்பராக வந்திருக்கிறேன். இஸ்லாம் என்ற ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறேன். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதனுடைய மிகப்பெரிய விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்களும் எதிரிகளாக இருக்கக்கூடிய யூதர்களும் கிறிஸ்துவர்களும் அடித்துக் கொள்வீர்கள். அந்த நேரத்திலே முஹம்மது என்பவர் ஒருவர் வருவார் என்பதை நீங்கள் தௌராத்தில் படித்திருப்பீர்கள், ஜபூரிலே படித்திருப்பீர்கள், எல்லாம் படிச்சிருப்பீங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த முஹம்மதுன்றவர் என்னுடைய நண்பர் தான். அவர் மூலியமா தான் நான் வந்திருக்கிறேன். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கண்டாங்க. வாழை தூக்கி பின்னால போட்டு 2 கையும் பிடிச்சி களிமாவை சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, வாலிபர்களுடைய தன்மை மிக 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 வாலிபர்களுக்கு சக்தி வாய்ந்த தன்மைகள் இருக்கிறது என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுபோன்றுதான் இன்னைக்கு சமுதாயத்தில் நிறைய வாலிபர்கள் இருக்கிறாங்க. வாலிபர்கள் எல்லாம் இன்னைக்கு வாலிப பருவத்தை இஸ்லாத்தின் பக்கம் திருப்பாமல் அதற்கு நேர் முரணாக திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள். பஸ்ரா நாட்டுக்கு ஒருத்தர் அனுப்புனாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி மதீனாவுக்கு அனுப்புனாங்களோ அதே மாதிரி பஸ்ரா நாட்டுக்கு அஹ்னப் என்ற ஒரு சஹாபி அனுப்புனாங்க. அங்க போனாரு. அஹ்னப் என்ன செஞ்சாரு? அங்க இருக்கிற எல்லா வயதானவங்களுக்கு எல்லாம் போய் இஸ்லாத்தை சொன்னாரு. சொல்லிட்டு நீங்க மதீனாவுக்கு போங்க, மதீனாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க, அவங்கள போய் சந்திங்கன்ட்டாங்க. மதீனாவில் போய் பஸ்ராவில் இருக்கக்கூடிய வயதானவங்க எல்லாம் மதீனாவில் போய் பெருமானாரை போய் சந்திச்சாங்க. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களாம், நீங்களாம் என்ன ஊருன்னு கேட்டாங்களாம். நாங்க பஸ்ராவில் இருந்து வந்திருக்கிறோம். இப்ப பஸ்ராவில் யார் மூலியமா நீங்க இங்க வந்தீங்கன்னு கேட்டாங்களாம். ஒரு வாலிபர், அஹ்னப் என்ற வாலிபர், அவர் வரலையான்னு கேட்டாங்களாம். வரல. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்ம ஃபிர் லில் அஹ்னப், யா அல்லாஹ் அஹ்னஃபுக்கு பாவத்தை மன்னிச்சிருன்னு துஆ செஞ்சாங்க. செஞ்சுட்டு சொன்னாங்க, இந்த அஹ்னஃபை உமர் ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமரே அஹ்னஃபை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், அவர் சிறந்த மனிதர், அவரை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அஹ்னஃப் என்ன செஞ்சார்? உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்துல உமர் ரலியல்லாஹு 1 வருஷம் அவங்க என்ன செஞ்சாங்க? ட்ரைனிங் இருந்தாங்க. அதற்கு பின்னால் பஸ்ரா நாட்டின் அதிபதியாக அனுப்பப்பட்டார்கள். பஸ்ராவினுடைய அதிபதியாக அஹ்னஃப் போனாரு. கொஞ்ச காலத்துக்கு பின்னால திரும்பவும் உமர் ரலியல்லாஹு பார்க்க வந்தார். வரும்போது என்ன செஞ்சாரு? நாம போய் ஜனாதிபதியை போய் பார்க்க போறோம், அதனால என்ன செய்வோம், ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுக்கிட்டு போவோம். நல்ல ட்ரெஸ் வாங்கி போட்டாரு. எவ்வளோ? 24 திருகங்கள், 24 திருகங்களை வாங்கி போட்டுக்கிட்டு போனாரு. இந்த ட்ரெஸ் மேலே போட்டிருக்க ஆடை 24 திருகங்கள் வாங்கிட்டு போட்டுட்டு போய் பார்க்க போன உடனே முதல்ல உமர் ரலியல்லாஹு போய் பார்த்துட்டு பேசிட்டு இருக்கும்போது முதல் கேள்வி கேட்டாங்க, இந்த சட்டை எவ்வளோப்பான்னு கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு சட்டை எவ்வளோப்பான்னு கேட்டாங்க. சொன்னாங்க 24ன்னு சொன்னா உமர் ரலியல்லாஹு கேட்டதுலேயே நமக்கு அடி உழுகுன்று தெரிஞ்சுட்டு 24ன்னு சொன்னா நம்மளுக்கு கண்டிப்பா திட்டுவாங்கன்ட்டு அவங்க அன்னைக்கு தான் வாழ்க்கையில போய் சொன்னாங்களாம். 8 திருகம்னு சொன்னாங்க. 8 திருகம்னு சொன்னாங்களாம். 8 திருகம்னு சொன்னோடனே ஒண்ணுமே சொல்லலையா, அவர் பொய் சொல்றது தெரியுது. 8 திருகம் சொன்னோடனே அவங்க சொன்னாங்களா, ஏன் சட்டையை தொட்டு பார்ப்பான்னாங்க. உமர் ரலியல்லாஹுடைய சட்டையை தொட்டு பார்த்தார்கள். உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, என் வாழ்க்கையிலே 2 திருகத்திற்கு மேல நான் வாங்கினதே இல்லை சட்டைன்னாங்க. இன்னைக்கு வாலிபர்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வாலிபர்கள் எல்லாம் பார்த்து யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு வாலிபர்கள் சொல்லதான் பெற்றோர்கள் கேட்க முடியும். இன்னைக்கு நம்ம வாங்கி கொடுத்து நான் எந்த ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்து போடுன்னா போட மாட்டான். உங்களுக்கு என்னத்தா டேஸ்டே தெரிய மாட்டேங்குது. என் வீட்டையும் உங்க வீட்டையும் சேர்த்து தான் சொல்றேன். எல்லாரும் வீட்லயும் அப்படித்தான் இருக்காங்க. ட்ரெண்டே தெரியல, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. போத்தா நீங்க மூளையில உட்காருங்க தாண்டுறான்.
உங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் எப்படி தெரியுமா? கை இல்லாம போடணும், கால் இல்லாம போடணும், கழுத்து இல்லாம போடணும், பின்னால ஏதாவது ஒரு வாக்கியம் எழுதணும், பார்த்த உடனே அவன் அசந்து போயிடணும். இன்னைக்கு நிலவரங்கள் இப்படி போய் கொண்டிருக்கிறது. சின்ன பிள்ளைகள் கூட இன்னைக்கு பெற்றோர் பேச்சை கேட்கறதே கிடையாது. போகாதேன்னா போவேன்றான், போன்னு சொன்னா போக மாட்டேன்றான். இன்னைக்கு நிலவரங்கள் இப்படித்தானே போய்கொண்டிருக்கிறது. இது இளமைகளும் அப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. இது வேணாண்டானா அதுதான் வேணும்ன்றான். பல்சர் வேணான்றார் அத்தா, பல்சர் தான் எனக்கு வேணும், இல்லைன்னா நான் போயிடுவேன்றான். ஒரு 50 ரூபா காசு கொடுக்கலன்னு அம்மாவை கொலை செஞ்சான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. நிலவரங்கள் அப்படி போயிட்டு இருக்குங்க இன்னைக்கு ட்ரெண்ட். கண்ணியத்திற்குரியவர்களே, வாலிப பருவம் என்பது மிக முக்கியமான பருவம், மோசமான பருவமும் சரி. வாலிபம் என்பது எது வேணாலும் செய்யும். காரணம் என்னன்னு சொன்னா, இளமை பயமறியாதுன்னு சொல்வார்கள், இளம் கன்று பயமறியாதுன்னு சொல்லுவாங்க. இளமையில என்ன வேணாலும் செய்வாங்க. ஆனால் இளமை கொஞ்ச காலத்தில் போய்விடும் என்று சொன்னார்கள். எதுவுமானி அது நிரந்தரமா இருக்காது, போயிடும். இளமையிலே எல்லாத்தையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறோம், பரல் மட்டும் தொழுகிறோம், சுண்ணத்து தொழுகிறதே கிடையாது. இளமையிலே இருக்கக்கூடிய இளைஞர்களையும் சொல்றேன் நான், யாரும் கோச்சிக்க வேணாம். நிலவரம் அப்படி இருக்கு. நிறைய பேர் என்ன செய்யறாங்க, பரல் மட்டும் தொழுகிறாங்க, சுண்ணத்து தொழுகிறது இல்ல. எதுக்கு சொல்லுறேன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இளமை பருவத்தில் செய்யக்கூடிய இபாதத்துக்கு தனி மரியாதை. வயசான காலத்துல போய் முட்டி வலிக்குது, கால் வலிக்குது, உட்கார்ந்துட்டு தொழுகணும், நின்றுட்டு தொழுகணும். உட்கார்ந்து தொழுதா பாதி நன்மை தான். வயசு நேரத்திலேயே தொழுதுருக்கணுங்க, வாலிபத்திலேயே தொழுகணுங்க. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சஹாபாக்களை வாலிபத்துல தான் உருவாக்குனாங்க. அலி ரலியல்லாஹு வாலிபமா இருந்தாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு வாலிபத்தில் இருந்தாங்க. எல்லாரையுமே அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வந்ததே வாலிப பருவத்தில் தான். வாலிபர்களாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை, இன்னைக்கு சாப்பிடுறதுல இருந்து, உடுத்துறதுல இருந்து, முடிவெட்டுறதுல இருந்து வாலிபர்களுடைய நிலவரம் ரொம்ப மோசமா போயிட்டே இருக்கு. ஒரு மாதிரியா வெட்டிக்கிட்டு வீட்டுக்கு வரான். என்னடா ஓத்தா, உங்களுக்கு ஒன்றும் தெரியாதா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மாதிரி நான் வெட்டினா சபிச்சிருக்கிறாங்கப்பா, அதெல்லாம் உங்க காலத்துல இருந்து. இன்னைக்கு நிலவரங்கள் அப்படி பேச மாதிரி ஆயிப்போச்சு. எதுவுமே வாய் திறக்க முடியல. வீட்டுல என்ன சமையல்னா அவன் தான் செய்யறான். இதுதான் இன்னைக்கு சமையல் வேணும், இன்னைக்கு நாஸ்டா அவர் என்ன சொல்றாரோ அதுதான் நமக்கு கிடைக்காது. ஏதோ கிடைச்சது ஒரு கரண்டியில வாங்கி சாப்பிட்டுட்டு பேசாம உட்கார்ந்துக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கு. எல்லா நிலவரங்களையும் அஜித் என்ன அனுபவத்தோட சொல்றாரா, உண்மையைத்தான் சொல்றேன். நானும் உண்மைத்தான். எல்லா வீட்லயும் நடக்குது. என் வீட்டுல மட்டும் என்ன, அடுப்பு தானே எரியுது, கேஸ்ல தானே எரியுது, எல்லா வீட்லயும் நடக்குது. எல்லோரும் இந்த வாலிப பருவத்தை இன்னைக்கு சூழ்நிலைகள் ரொம்ப மோசமா போய் கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு சொன்னா, இன்னைக்கு வீட்டுக்கு தெரியாமையே மது பழக்கத்திலே வாலிபர்கள் அடிமையாய் கொண்டிருக்கிறார்கள். இதையும் நாம் சுட்டி காட்டலாம். வாலிப பருவர்கள் இன்னைக்கு அபின் யூஸ் பண்றா, தெரிய மாட்டேன் அத்தா அம்மாவுக்கு. அப்படியா, என் பிள்ளை அப்படிலாம் செய்ய மாட்டாங்க, சத்தியமா தலையில சத்தியம் பண்ணி சொல்றேன், என் பிள்ளை அப்படி செய்ய மாட்டான், என் பிள்ளை கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான்னு சொல்லுவாங்க. தம் பிள்ளையை எப்பொழுதுமே பெற்றோர்கள் மரியாதைத்தான், மதிப்பைத்தான் வைத்திருப்பார்கள். ஆனால் பிள்ளைகள் பெற்றோரின் மீது மதிப்பு வைக்க மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் சொன்னாங்க, கியாமத்து வரும், கியாமத்து வரும். அது எப்படி வரும் தெரியுமா? வருவதற்கு அடையாளங்கள் சொன்னாங்க. வீட்டில் இருக்கின்ற பிள்ளைகள், வாலிபர்கள் பெற்றோரின் பேச்சை கேட்க மாட்டார்கள், அவர்களின் நண்பர்களின் பேச்சை கேட்பார்கள். அத்தா சொன்னா கேட்க மாட்டான், அம்மா சொன்னா கேட்க மாட்டான். சொன்னா சில பேர் பதில் சொல்லுவான், சில பேர் பதிலே சொல்ல மாட்டான். அப்படியும் சில பேர் இருக்காங்க. இளைஞர்கள் அப்படி இருக்கிறாங்க. ஒரு காலம் இருந்தது, அத்தாவுக்கு முன்னால நாங்கெல்லாம் நின்றதே இல்லை. அத்தாவுக்கு முன்னாடி அம்மா நிப்பாங்க, அம்மாவுக்கு பின்னாடி நாங்க நிப்போம். இது ஒரு காலம் இருந்தது. இன்னைக்கு அத்தாவுக்கு முன்னாடி கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருக்கிறான். அத்தாவுக்கு முன்னாடி அவரை போக சொல்லுமா வெளியே, சும்மா பேசிக்கிட்டே இருக்கிறாரு, நீ வேணா அவரை டைவர்ஸ் கொடுத்துருன்றான். இன்னைக்கு நிலவரம் போயிட்டு இருக்கு, நிறைய வீடுகள்ல நடந்துட்டு இருக்குது. ஒருத்தர் கேட்கிறாரு, என் பிள்ளை சொல்றான் என் அம்மாட்ட, அவங்க மனைவிட்ட டைவர்ஸ் கொடுத்துட சொல்றாம, தொல்லை தாங்க முடியல, இவரை தொல்லை தாங்க முடியல. கண்ணியத்திற்குரியவர்களே, அவர் இல்லைன்னா இவன் வந்திருக்க மாட்டான். அதை மனசுல நினைக்கிறது இல்ல. யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். வேதனையோடு சொல்லுகிறேன். நிறைய பேர் நம்மகிட்ட சொல்லுவாங்க, பையன் அடங்க மாட்டேன்டா, என்ன செய்யறது? நம்ம வாலிபத்தில் அடங்கி போயிட்டோம். ஆனா இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட்கள் எல்லாமே வாட்ஸ்அப்ல எல்லாமே வந்துருது. எப்படி அத்தாட்ட ஏத்து பேசலாம், எப்படி ஒரு நண்பனை கொலை செய்யலாம், எப்படி நம்ம மோசடி செய்யலாம், எல்லா கெட்ட வழிகளும் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வாட்ஸ்அப்லயும் பேஸ்புக்லயும் வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு நம்ம வாலிபர்கள் பூராமே செல்லுல தானே. நம்ம சின்ன பிள்ளைங்க செல்லை விட்டு பிரிக்க முடிகிறதா? சாப்பிடலைன்னா செல்ல தான் கொடுக்குறோம், தூங்கலைன்னா செல்ல தான் கொடுக்குறோம்.
ஏதாவது கோச்சிக்கிறான், செல்ல கொடுக்கலன்னா எனக்கு கொடுக்க மாட்டேன் கோச்சிக்கிட்டு ஓடி போயிடறான், வரமாட்டேன்றான், செல்லு தரமாட்டேன் அப்படின்ட்டு. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு காலம் இருந்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெற்றோர்கள் கோபித்துக் கொள்வார்கள். நான்லாம் எங்க அம்மாட்ட கோச்சிக்கிட்டாங்கன்னா காலை பிடிச்சிட்டு அழுகுவேன், ஒன்றும் இருக்காது. அதை எடுன்னு சொல்லியிருப்பாங்க, நான் எடுக்க மறந்துட்டனோ அல்லது காதலை கேட்காம கவனம் இல்லாமல் இருந்துட்டால், எடுக்கலையேன்னு சொன்னதுக்காண்டி என்கிட்ட நீ பேசக்கூடாதுன்றவாங்க எங்க அம்மா. ஒரு காலம் இருந்தது அப்படி, காலை பிடிச்சிட்டு கெஞ்சும், மன்னிச்சிருமா, நான் இனிமே அந்த மாதிரி செய்ய மாட்டேன். இன்னைக்கு நாம புள்ளப்படிய காலை பிடிச்சிருப்பா, மன்னிச்சிருப்பா, இனிமே உன்னை சொல்ல மாட்டேன்பா. இன்னைக்கு நிலவரங்கள், பிள்ளைகளின் நிலவரங்கள், வாலிப பருவம் மிகவும் மோசமாய் போய் கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வாலிபம் என்பது மிக மோசமான ஒரு தன்மை, வாலிபம் என்பது மிக மரியாதைக்குரிய ஒரு தன்மை. அந்த வாலிபத்தை நீங்கள் தவற விட்டு விடாதீர்கள், வயோதிகத்தில் நினைத்து வருத்தப்படுவீர்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வயோதிகத்தில் நாம வாலிபத்துல வணங்காம விட்டுட்டோமே, வாலிபத்துல சஜ்தா செய்யாம விட்டுட்டோமே, இப்ப சஜ்தா செய்ய முடியலையே, நெத்தியை கொண்டு போய் தரையில வைக்க முடியலையே, இப்ப பிரயோஜனம் இல்லையே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வாலிபம் என்பது உங்களுக்கு சக்தி மிகுந்த வாழ்க்கையல், அதை கொண்டு இஸ்லாத்தின் பக்கம் எவ்வளவு முடியுமோ உள்ளே நுழைந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நிறைய வாலிபர்கள் நிறைய ஹிதுமத்துகள் செய்யறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களை, எனக்கு தெரிந்த ஒரு நிறைய வாலிபர்கள், மதுரையில் இருக்கக்கூடிய வாலிபர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அவர்கள் வக்கத்து நேரங்களில், தொழுகை நேரங்கள், அவுகாத்து சலாத், மை மஸ்ஜித் என்ற ஒரு ஆப்பை ஓபன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஆப்பை ஓபன் பண்ணி என்ன செஞ்சிருக்காங்க, எந்தெந்த பள்ளியில என்னென்ன சௌகரியங்கள் இருக்கிறது, எந்தெந்த பள்ளியில சஹர் இருக்கு, எந்த பள்ளியில இஃப்தார் இருக்கு, எந்த பள்ளியில ஜனாசா பெட்டி இருக்கு, எந்த பள்ளியில பெண்கள் தொழுவதற்கு உண்டான வசதிகள் இருக்கிறது, எல்லாமே அதில் தயாரித்து 2 வாலிபர்கள் பல லட்சங்கள் செலவு பண்ணார்கள். யாரிடத்திலும் காசு வாங்கவில்லை, எங்கள் பெயரை சொல்ல வேண்டாம் என்று அவர்கள் சொல்லி, இன்னையிலிருந்து இந்த ரமலானுக்கு முன்னால் சென்ற மாதம் 25ஆம் தேதியிலிருந்து அது இன்னைக்கு வந்துருச்சு நடைமுறைக்கு. நம்ம அந்த மை மஸ்ஜித் என்ற ஒரு மேப்ப, அந்த இதை நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம்னு வச்சுங்க, எங்க எந்த இடத்துல எந்த பள்ளி இருக்கு, நம்ம பள்ளி கூட வருவாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இது 2 வாலிபர்கள் செய்த வேலை. வாலிபர்கள் நினைத்தால் என்ன வேணாலும் செய்யலாம். வாலிபர்கள் தானே பத்ர் போர்க்களத்திலே நின்றார்கள், வாலிபர்கள் தானே பத்ர் போர்க்களத்திலே நின்று வெற்றி பெற்றார்கள். 313 பேர்களும் வாலிபர்கள் தான். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உஹது போர்க்களத்திலும் வாலிபர்கள் தான் நின்றார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள், லா யதுமானி அஷ்ஷபாபத்து வல் குவ்வத்து, நிச்சயமாக வாலிபமும் சக்தியும், அல்லாஹ் கொடுத்த உடல் சக்தியும் நீண்ட காலங்கள் நம்மிடத்தில் இருக்காது. இப்ப நான் கத்திட்டு இருக்கிறேன், இன்னும் கொஞ்ச காலம் போனா அதுவும் முடியாது. வாலிபம் போய்விடும், வயோதிகம் வந்து விட்டால் அடங்கி போய்விடுவோம், அமல் செய்ய முடியவில்லை என்று குறுகி போய்விடுவோம், எதையுமே செய்ய முடியல என்பதாக வருத்தப்படுவோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கடைசி நேரத்தில் வருத்தப்படாதீங்க, இப்பவே நீங்க என்ன செய்யுங்க, தொழுகையிலே ஃபர்லை மட்டும் தொழுகாதீங்க, சுன்னத்தையும் தொழுங்க, முன் சுன்னத்தை தொழுங்க, பின் சுன்னத்தை தொழுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னால் உங்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு மரம் நடப்படுகிறது என்று சொன்னார்கள். சாதாரண விஷயம்தான், காசு பணம்லாம் கொடுக்க வேண்டியதில்லை. பள்ளிவாசல்ல வந்து நீங்க சஜிதா செய்வது, தொழுகுவது, ஓதுவது, திக்ர் செய்வது, இவைகள் எல்லாம் உங்கள் மறுமையுடைய வாழ்க்கைக்கு சேகரணம் பண்ணப்படுகிறது. என்ன வாழ்க்கையில் என்னத்தை கொண்டு போறோம்? நம்ம பணங்களை சம்பாதிக்கிறோம், பல லட்சங்களை சம்பாதிக்கிறோம், கடைசியில் என்ன செய்யறோம், ஊதாரித்தனமா செலவு பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களை, எந்த வழிகாட்டுதல் நமக்கு கொடுக்கப்பட்டதோ அந்த வழிகாட்டுதல் இளைஞர்கள் உள்ளே வந்து விட்டால் இன்றைய சமுதாய, இஸ்லாமிய சமுதாயத்தை வெல்வதற்கு யாரும் இல்லை, யாராலையும் அவர்களை தோற்கடிக்க முடியாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு வாலிபர்கள் எல்லாம், இஸ்லாமிய வாலிபர்கள் எல்லாம் இஸ்லாத்தை விட்டு வெளியே போகக்கூடிய சூழ்நிலைகள் வந்து கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, அத்தாமா பேச்ச கேட்கறது இல்லை, எந்த அளவுக்கு கேட்கறது இல்லை அப்படின்றத நாம் சொல்ல போனோம்னா, கடைசி ஒரு தரத்தை சொல்லுகிறேன். தன்னுடைய திருமணத்தை கூட அத்தாட்ட சொல்றது இல்லை, நான் ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன், அந்த பொண்ணை தான் நீங்க மனம் முடிச்சு வைக்கணும்னு கேட்கறான். ஒரு காலத்துல இருந்துச்சு, அத்தா அம்மா யாரை பார்த்து கட்டுன்னு சொல்றாங்களோ கட்டினாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. பெண் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, இன்டர்நெட்ல அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. கடைசியில் என்ன செய்யறாங்க, அத்தா அம்மாட்ட சொல்றாங்க, அத்தா பொண்ணு பார்த்தாலும் மாப்பிள்ளை பொண்ணு பார்த்தாலும் அந்த வீட்டுக்கு ஃபோன் பண்ணி மாப்பிள்ளை சரியில்லைங்க, பொண்ணு சரியில்லைங்கன்னு சொல்லி அதை தடுத்துறது நிறைய வேளைகள் நடக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இது போன்ற வாலிப பருவத்தை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் பொருத்தமாக அல்லாஹ் ரசூல் எப்படி சொன்னார்களோ அது போன்று யாரையெல்லாம் மதிக்க வேண்டும் என்று வாலிபத்தில் சொன்னார்களோ மதித்து பழகி மதியாமையை விட்டு உலகத்திலே வாழும் காலங்கள் எல்லாம் அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டவர்களாக, உண்மை முஸ்லிம்களாக, வாலிபத்திலேயே அமல் செய்யக்கூடியவர்களாக, வாலிபத்திலேயே ஹஜ் செய்யக்கூடியவர்களாக, வாலிபத்திலேயே உம்ராக்களை செய்யக்கூடியவர்களாக, வாலிப காலங்களிலேயே நோன்புகளை நாம் சரியான முறையிலே கலா இல்லாமல் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக, வாலிப பருவங்களிலே எல்லா தொழுகையும் சரியாக தொழக்கூடியவர்களாக அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் என்னுடைய குடும்பத்தாரையும் நசீபாக்குவானாக. வாஹரு தாவானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.